ஜி 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை புதுசாக கட்சி ஆரம்பிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருக்கேன். அதை பற்றி உங்க கருத்து என்ன? நல்ல விஷயம் தான், வரவேற்கத்தக்கதான். புதுசாக வந்து அரசியல் கட்சிங்க வர வர நமக்கும் வந்து நல்லது நடக்கும் நம்ம நம்புகிறோம். அவரும் ஒரு நல்ல தலைவராக இருந்தார். பார்ப்பதுக்காக எது நல்ல கொள்கையாக கொண்டு போகிறாங்களோ அதுதான் வந்து நமக்கு நல்லதாக இருக்கும். ஓகே, அண்ணாமலை பற்றி உங்க கருத்து என்ன? அதான் சார், நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி மனுஷன் தான் அவர். நல்ல படித்த தெளிவான இதில் இருக்காரு. இத்தனை ஒரு வருஷமாக முன்னாடி இருந்த அரசியல்வாதிகளை விட இவர் படிச்சவர் உள்ள வந்தாருன்னா இன்னும் நம்ம டெக்னாலஜி வைஸா வளருவோம், தமிழ்நாடு வந்து இன்னும் டெவலப் ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். விஜய் பற்றி உங்க கருத்து என்ன? சிஎம் சாரும் இப்போ வந்திருக்காரு, நல்லதா பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி இருந்த ஆட்சிக்கு இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால தான் நாங்களாம் ஓட் பண்ணியிருக்கோம். இதில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே யங்ஸ்டர் சப்போர்ட் பண்ணதுனால அவர் இதாக இருக்காரு. கண்டிப்பா நம்புறோம், யங்ஸ்டர்ஸ்லாம் இன்னும் முன்னேறி வருவோம், நிறைய வேலை வாய்ப்புலாம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம். ஓகே, 2026 தேர்தல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றமே இருந்தது. கண்டிப்பா 2031 தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா புதுசா நிறைய பேர் கட்சி தொடங்கி வராங்க. கண்டிப்பா. சோ அதை பற்றி உங்க கருத்து என்ன? கண்டிப்பா வந்து பழைய கட்சிகள்லாம் வந்து கொஞ்சம் டவுன் ஆவாங்கன்னு நம்புறோம். புதுசா வரவங்க வந்து கண்டிப்பா மக்களை வந்து புது வழியில கொண்டு போவாங்கன்னு இருக்கு. எல்லாமே இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்தது இதுக்கு முன்னாடி. அதெல்லாம் கண்டிப்பா மாறும்னு நினைக்கிறோம். எல்லாருக்குமே வந்து சமமா இருப்போம்னு கண்டிப்பா நம்புறோம். திமுக அரசு பற்றி உங்க கருத்து என்ன? அவங்களும் நல்லா பண்ணிட்டு இருந்தவங்க தான். முன்னாடி இருந்தவர் கலைஞர்ல இருந்து எல்லாருமே நல்லா சமத்துவமா கொண்டு போனாங்க. அது வந்து எல்லாமே சமமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம புதுசா சிஎம் சார் வந்திருக்காரு, டிவிகே தலைவர் விஜய் சார் வந்திருக்காரு. புது மாற்றம் வரும் நம்ம கண்டிப்பா. ஓகே, ஆமா, இங்க பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இருந்தார் இல்லையா, தெரியுமா உங்களுக்கு? ஓகே, இப்ப அவர் புதுசா கட்சி ஒண்ணு ஆரம்பிக்க போறேன் 12ஆம் தேதி பார்த்தா சொல்லிட்டு இருக்காரு. சோ அதை பற்றி உங்க கருத்து என்னம்மா? அவரெல்லாம் யாரு என்னன்னு தெரியாது, டிவியில பாக்குவோம். அதுதான் இப்ப இருக்கிற சிஎம் சாருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இருக்கிற டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. இலவசம் அவர் எது தந்தாலும் தரா கட்டியும் எங்களுக்கு வந்து அந்த டாஸ்மாக் கடை மூணுனாவே போதும், ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கும். விஜய் அண்ணன் பாத்தீங்கன்னாக்கா தமிழ் முதலமைச்சரா வந்து இது வரைக்கும் யாருமே எதுவுமே செய்யல. இப்பதான் வந்திருக்காரு, இனிமேல் செய்வாரு, அந்த நம்பிக்கை இருக்கு. ஓகே, திமுக அரசு பற்றி உங்க கருத்து என்ன? அவரும் நல்லதுதான் செஞ்சாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன் அப்ப மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு யாரும் தேர்ந்தெடுக்கல, என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது பத்தி எனக்கு தெரியல. அது பத்தி தெரியலீங்களா? சரி, ஓகே. நடிகர் ராகுல் அண்ணன் பாத்தீங்கன்னாக்கா புதுசா கட்சி ஒண்ணு தொடங்க போறேன்னு சொல்றாரு. சோ அவரும் பாத்தீங்கன்னாக்கா 2031 வர போறேன்னு சொல்றாரு. அது பற்றி உங்க கருத்து என்னம்மா? அவரும் வந்தா நல்லது செய்வார் மக்களுக்குன்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுது. ஏன் அவர் வந்தா நல்லது செய்வார் நீங்க நம்புறீங்க? நல்லது செஞ்சுன்னு இருக்காரு எனக்கு தெரியுது. ஆனா அவரு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, ஓகேம்மா. நிறைய பேர் என்ன சொல்றாங்க விஜய் அண்ணன் மீது, அவங்க வந்து பார்த்தா கூத்தாடி அரசியல் பத்தி இந்த புரிதல் இல்லாம இருக்கு, அவங்க ஓட்டு போட்டவங்க தற்கூறின்னு சொன்னாங்க இல்லையா? அப்படின்னு பார்த்தா ஜெயலலிதா அம்மாவும் கூத்தாடி தான், எம்ஜிஆரும் கூத்தாடி தான். அவங்க எல்லாம் இந்த நாட்டு ஆள் இல்லா, எல்லாம் ஆண்டு நல்லதுதான் செஞ்சுட்டு போனாங்க. இவரும் வந்திருக்காரு, நல்லது செய்வாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஒரே ஒரு கோரிக்கை, டாஸ்மாக் கடையெல்லாம் எடுத்தாவே எல்லாம் என்ன மாதிரி பெண்கள் எல்லாம் நல்லா இருக்கும். ஓகேம்மா. இப்ப அதிமுக இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்களே, எம்எல்ஏங்கள், முன்னாள் எம்எல்ஏங்க, மந்திரிகள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னாக்கா ராஜினாமா பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா டிவிக்குள்ள போய் ஜாயின் பண்ண போறாங்க. சோ அப்படி எல்லாருமே இப்படி ஜாயின் பண்ணும்போது அதிமுக நிலைமை என்னவாகும்னு நினைக்கிறீங்க? அது கட்சியே இருக்காது. கட்சியே இருக்காது. எதனால அந்த கட்சியை வந்து நிலைச்சு நிற்க முடியல, என்ன காரணம்? ஒவ்வொரு இருக்கிற பார்ட்னருங்க சரியில்லை, அவங்க வந்து அவ்வளோ நல்லது செய்யலன்னு எனக்கு தோணுது. யார்? எடப்பாடி அவர்கள் எதுவுமே நல்லது செய்யலன்னு சொல்றீங்களா? ஓகேம்மா, நன்றிமா.